பிகாஸ் ஆஃப் த தாமோதர ப்ரோக்ராம்னால. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள், ஒரு நல்ல ஒரு ஸ்லோகம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி வந்து அத்தியாயம் 15 பதம் 3 4 இந்த ஸ்லோக்காவில் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்லோக்கா வந்து 2 ஸ்லோக்கா வந்து கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்லோக்கா வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஸ்லோக்கா. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ஸ்லோக்கா வந்து அதோட எசன்ஸ், அதோட மெய்ப்பொருள் அது வந்து என்னன்னா, இந்த மெயின் கோல் இந்த ஸ்லோகத்தில் என்னன்னா, எப்படி இந்த பௌதிக உலகத்தில் இருந்துக்கிட்டு எப்படி நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் அப்படின்னா, லைக் எது வந்து நம்மளை தொந்தரவு பண்ணாமல், லைக் சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு சந்தோஷம் நிலையிலையும் சரி, ஒரு துக்கம் நிலையிலையும் சரி, ஒரு சராசரி ஒரு டெய்லி லைஃப்பில் நம்ம பார்த்தாக்கா கண்டிப்பாக ஒரு டைமில் வந்து நம்ம கொஞ்சம் எஜிடேட் ஆகும், கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆகும், நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் தளர்வு விடுவோம், நம்ம டிசிஷன் சம்டைம்ஸ் வந்து தப்பாக போவோம். இதெல்லாம் நிறையாத்துக்கு இது வந்து நார்மல். ஏன்னா ஒரு பௌதிக உலகத்தில் நம்ம இருந்தாக்க இதெல்லாம் நார்மல். ஓகே, அண்ட் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுதுன்னா, எப்படி இதெல்லாம் நீங்கள் ஃபேமாக இருக்கலாம், எப்படி நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கலாம், ஸ்டெடியாக நீங்கள் நிற்கலாம் சொல்லிட்டு இந்த ஸ்லோகா வந்து சொல்லுது. ஸோ எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஆன்மீக இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தாக்கா இந்த பௌதிக வழக்கில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கோம். ஏன்னா இந்த அல்டிமேட் மோஸ்ட் கஷ்டமே இந்த ஆன்மீகம் தான். ஏன் கஷ்டம்னா, நம்மளோட புலன்பத்தை, நம்ம மைண்டை எல்லாமே ஒரு நிலையில எடுத்து வந்து வைக்கிறது வந்து ஒன்லி ஆன்மீகம் மட்டும்தான். வேறு இதில் வந்து ஆன்மீக இதில் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக எப்படி இருக்கணும், அது ஃபோக்கஸ்டாக நீங்கள் இருந்தாக்கா இதில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அதோட மெயின் கோல் ஃபார் திஸ் ஸ்லோகா. ஸோ பிஃபோர் இந்த ஸ்லோகா நம்ம பார்க்குறத விட நம்ம ப்ரீவியஸ், அதாவது ரெண்டாவது ஸ்லோகா நம்பர் 2, ரெண்டாவது ஸ்லோகா வந்து நம்ம வந்து இந்த சாப்டர் 15 வந்து நம்ம பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு சம்மரி பண்ணாக்கா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ செக் அத்தஸ்கோத்தர்வ பிரஸ்தஸ்தஸ்ய சக்க குணா பிரஸ்த விசாய பரபல அத்தஸ்ச முலானி அனுஷந்தானி கர்மனு பந்தினி மனுஷலோகே. ஓகே, இது வந்து அது டிரான்ஸ்லேஷன். The branches of these trees extended downward and upward, nourished by the three modes of material nature. The twigs are the object of the senses. This tree also has root going down, and these are bound to the fictive actions of the human society. ஓகே, நான் வந்து அந்த பப்பட் பிட் போல ஜஸ்ட் ஒரு சம்மரி தான். இதில் வந்து என்ன சொல்லியிருப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பட்டுன்னா, இங்கே வந்து பயன் ட்ரீ கிருஷ்ணா வந்து இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோக்காலேருந்து இந்த 4வது வரைக்கும் பார்த்தாக்கா இதில் வந்து கிருஷ்ணா வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாரு. அது வந்து ஆலமரம், இந்த பயன் ட்ரீல அது வச்சு தான் இந்த 4 ஸ்லோக் இந்த இது வந்து அவங்க வந்து ஒரு மெய்ப்பொருளை வச்சு ஒரு டிஸ்கிரைப் பண்ணுவார். ஓகே, இந்த பயன் ட்ரீ அதனால் அது ஆலமரம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆலமரம் வந்து ஃபர்ஸ்ட்டு எப்படி இருக்கும், அது வந்து ரொம்ப அதோட வேர்லாம் பார்த்தாக்க அப்படியே நிற்கும், நிறைய வேர் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த வேரில். அது ஒரு மரம், ஆனால் வேர் மட்டும் அது ஹைலைட்டே அதோட வேர் தான், அப்படியே நிற்கும், புரிய மரம். ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து கிருஷ்ணா வந்து ஒரு டிவிஷன் கொடுத்துருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட்டு என்னன்னா அதோட கிளைகள், அதோட பிரான்ச்சஸ். ஓகேயா, மேலே ஒன்று இருக்கும், அது ஒரு மரத்தில் வந்து ஒரு மேலே ஒரு அதோட நடுத்தரம், அப்புறம் கீழே. ஓகே, இது வந்து 3 டிவிஷனாக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மேலே போர்ஷன், அந்த மேலே இருக்கிற கிளைகள், அது வந்து அப்பர் பிளானட்டரி சிஸ்டம். ஓகே, அது வந்து
ஓகே, அது அப்பர் பார்ட். அந்த அப்பர் பார்ட் வந்து என்ன குறிப்பிடுறதுன்னா அதோட தேவதாஸ், கந்தர்வாஸ் எல்லாமே அந்த ஹை லிவிங் என்டிட்டிஸ். ஓகேயா, எல்லாமே அந்த தேவர்கள் வாழ்ந்த ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, தட் இஸ் த அப்பர் பிளானட்டரி. ஓகே, செகண்ட் அதான் அந்த லோவர் பிளானட்டரி சிஸ்டம். ஓகே, அந்த லோவர் பிளானட்டரி சிஸ்டமில் வந்து எல்லாமே நம்மள லிவிங் என்டிட்டிஸ், நம்ம ஜீவாத்மாக்கள், நம்ம மனுஷங்க, இந்த கொடி, அந்த மிருகம், அந்த பிளான்ட்ஸ், செடி கொடி எல்லாமே எல்லா இந்த ஜீவராசிகள் இந்த லோவர் பிளானட்டரி, அதாவது இந்த அந்த ஆலமரத்தில் வந்து அதோட லோவர் பார்ட்டோட இந்த டிவிஷனில் இருக்கும். அது ஒன்றும் கீழே போனாக்கா அதோட வேர்கள். ஓகே, ஆனால் இது வந்து எப்படி வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நம்ம அப்படியே அப்சைட் டவுனாக நம்ம பார்க்கணும். இந்த ஆலமரம் வந்து அப்சைட் டவுன் அப்படின்னா வேறு மேலேயா இருக்கும், அதோட பிரான்ச்சஸ், அதோட கீழே ஒரு பிரான்ச்சஸ். ஃபர்ஸ்ட் வந்து வேறு மேலே வரும். வேறு வந்து என்னதுன்னா அதுதான் பிரம்மலோகம். ரைட்டு, ஏன் வேறு வந்து பிரம்மலோகன்னு சொல்கிறேன், அந்த மரம் வந்து எங்கேருந்து வருது, அந்த ரூட், அதோட வேறு வந்து பிரம்மலோகம். பிரம்மா தான் இந்த ஹோல் பிரபஞ்சம், இந்த பயாண்ட்ரி வந்து உருவாக்குறது. அப்படியே எப்படின்னு சொல்றதுன்னா, பிரம்மா தான் இந்த ஹோல் மெட்டீரியல், இந்த பௌதிக உலகத்தில் வந்து கிரியேட் பண்ணுறது பிரம்மா தான். ஓகேங்களா, இந்த பயாண்ட்ரி, இந்த ஆலமரம் வந்து ஒரு பௌதிக உலகம்னு நம்ம வந்து அது வந்து குறிப்பிடுறது. இது வந்து ஆலமரம் வந்து ஒரு பௌதிக உலகம், அதுக்கு வேறு வந்து பிரம்மர், ஏன்னா அவர் தான் இது கிரியேட் பண்ணார். செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிளானட்டரி வந்து லிவிங் என்டிட்டிஸ், அதாவது நம்மலாம் இருக்கிறது, நல்லா ஜீவாத்மா இருக்கிறது. அப்புறம் கொஞ்சம் மேலே போனாக்கா அதுதான் அப்பர் பிளானட்டரி சிஸ்டம். அப்போ தான் எல்லாம் தேவதாஸ், கந்தர்வாஸ் எல்லாமே இருக்கிற இடம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பிக்சர் ஓவியம். நான் ஏன் வந்து அப்சைட் டவுன் நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னாக்கா, இது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷன். ஓகே, ஒரு ரியல், இது ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு உண்மையான இது இருக்கும், ஒரு இமேஜினரி, ஒரு பொய்யான ஒரு இலுஜினரி இருக்கும். அது வந்து பொய்ன்னு சொல்ல முடியாது, அது வந்து அந்த உண்மை, அந்த ரியல்லேருந்து ஒரு வருவது ஒரு நிழல், அந்த நிழல் தான் இது. ஸோ அதனால அப்சைட் டவுன் நீங்கள் வந்து அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ இது வந்து அந்த இலை, அந்த கிளைகளில், அதோட வேரில் வந்து 2 பார்ட் போர்ஷன் இருக்கும். ஒன்று த கிரியேட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் கிரியேட்டர் பிரம்மா. நெக்ஸ்ட்டு இன்னொரு இது வந்து அதுதான் நம்மளோட கர்ம வினைகள். ஓகே, இப்போ அந்த ஆலமரத்தில் பார்த்தாக்கா நிறைய வேர் இருக்கும். அந்த நிறைய வேரில் ஒன்று மட்டும் தான் இந்த ஒரிஜினல் வேர், அதுதான் ஒரிஜின். அது நிறைய வேர் வந்து நம்மளோட கர்ம வினைகள். அப்படின்னா ஒரு கர்மனா நம்ம வந்து தப்பாக நம்ம நினச்சக்கூடாது. கர்மனா ஆக்டிவிட்டீஸ், சன்ஸ்கிருதத்தில் வந்து கர்மா, நம்மளோட ஆக்டிவிட்டீஸாக கர்மா. அதோட வினைகள் தான் நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், என்னன்னு இருக்கலாம். ஸோ எனிஹாவ் நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணாக்கா ஏதாச்சும் ஒரு அவுட்புட் வரும். ஒன்று நல்லதாக வரும், இல்லாட்டி கெட்டதாக வரும். ஓகேயா, ஸோ அதுதான் அதோட நிறைய வேர்கள் வந்து வருது. ஓகே, ஸோ இந்த வேர் தான் எல்லாமே பிடிச்சிருக்கும். அந்த ஆலமரமே பிடிக்கிறது, அந்த அந்த ஸ்ட்ரெங்க் வந்து இந்த வேர்கிட்ட தான் இருக்குது. ஸோ எவ்வளோ நிறைய வேர் இருக்கோ அவ்வளோ பெருசாக அந்த ஆலமரம் அது வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கும். ஓகே, அவ்வளோ உறுதியாக வந்து பிடிச்சிக்கும். ஓகே, ஸோ அண்ட் ஒன்று என்ன இருக்குன்னா, இந்த ஆலமரத்தில் வந்து எப்படி நம்ம பார்க்கணுன்னா, நம்மளோட லைஃப் சைக்கிளே. ஓகேயா, அதாவது அது நம்மளோட நம்ம லைஃப் சைக்கிளே எல்லாமே இந்த ஆலமரத்தில் தான் அது வந்து இருக்குது. ஓகே, அது எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அப்பர் பிளானட்டரி, அப்படின்னா அந்த ஹை பிளானட்டு. ரெண்டாவது வந்து இந்த பூர், அதாவது இந்த பூலோகம். கீழே வந்து நரகலோகம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட லைஃப் வந்து எப்படி போனால், நம்மளோட வாழ்க்கை எப்படி போனால் நம்ம வந்து நல்லா அனுபவிப்போம். அப்புறம் நம்ம எல்லா கர்ம வினைகள் வந்து இந்த பூலோகத்தில் செஞ்சுக்கிட்டே இருப்போம். நடுவில் செஞ்சுட்டு நம்ம நல்லது செஞ்சாக்கா எல்லாம் புண்ணிய காரியங்களும் நிறைய வரும். அது வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் யூனிக், அது வந்து நம்ம அனுபவிக்கணும். ஸோ அதை அனுபவிக்கிறது வந்து
ஹையர் பிளேட்டட். அப்புறம் தேவதாஸ் நம்ம அங்கே போவோம். அங்கே போயிட்டு சொர்க்கம் எல்லாமே போயிட்டு எல்லா புடிங்க எல்லாமே முடிச்சுட்டு திருப்பியும் நம்ம வந்து பூலோகத்தில் திருப்பியும் வருவோம். ஏன்னா பூலோகம் மட்டும் தான் கர்ம வினைகள் செய்ய முடியும். இந்த மேலேயும் கீழேயும் இருக்கு, அங்கே போய் அனுபவிக்கிறது. கட்டளை செஞ்சாக்கா நீங்கள் கீழே போயிட்டு நீங்கள் வந்து நரகலோகத்தில் போய் அனுபவிச்சுட்டு முடிஞ்சோடனே பாவத்தெல்லாம் முடிச்சோன்னா திருப்பி வருவீங்க. ஸோ இதுதான் இப்படி தான் ரொட்டேட், இப்படி தான் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி எப்போ தான் ஸ்டாப் ஆகும்? இது வந்து எப்படி வந்து நம்ம நிற்க வைக்கணும்? நம்ம லைஃபே இந்த ஆலமரத்திலே சுற்றிக்கிட்டே இருக்கணுமா? ஓகே, ஸோ அதுதான் கிருஷ்ணர் வந்து ஒரு வழி காட்டுறார். அது எப்படி இந்த ஆலமரத்தில் இந்த ட்ரீக்குள்ளே நீ இருக்கிறது, உன்னோட வாழ்க்கை வந்து எப்படி நீ விடுவிக்கிறது, எப்படி நீ எஸ்கேப் பண்ணுறது, அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து 3வது ஸ்லோகம் 4வது ஸ்லோகத்தில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிக்சர் கிடைச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்லோகா நம்பர் 3 and 4 வந்து நம்ம போய் பார்ப்போம். ஓகே, ஓகே. நா ரூபம் அஷ்யஷா ததா போலாபத்தே நந்தோ நாச்சா சப்ரஸ்திஹா அஸ்வத்தம் ஏனம் சுவ்ரித்து மூலம் அசங்க சாஸ்திரேன திரேன சித்வா ததா பாதாத பரிமார்க்கித்யம் யஸ்மின் கதனா நிவர்த்தி புய்யா தம்மேவ சத்ய புருஷ பிரபத்ய யாதா பிரவித்தி பிரவஸ்திர பூரணி. Translation: the real form of this tree cannot be perceived in this world. No one can understand where it ends, where it begins, or where its foundation is. But with determination, one must cut down this strongly rooted tree with a weapon of detachment. Thereafter, one must seek that place from which, having gone, one never returns, and there surrender to the Supreme Personality of Godhead, from whom everything began and from whom everything has extended since time immemorial. Okay, இது யாராச்சும் தமிழில் படிக்கிறீங்களா? தமயந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? கிருஷ்ணா, ஓகே ஓகே, பரவாயில்ல, நான் இதிலே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் புரியும் நம்புறேன். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து ஒன்றும் அந்த மரமோட அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒன்றும் விலாவரியாக வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நா ரூபா ஐயஷா ததா போலா பையதே. அப்படின்னா the real form of this tree cannot perceived in this world. அப்புறம் என்ன அவர் சொல்கிறாருன்னா, இந்த உண்மையான மரம் வந்து புரியறதுக்கு வந்து முடியாத காரியம். நீ வந்து இங்கே இருந்துக்கிட்டே உங்களுக்கு வந்து இந்த பௌதிக உலகத்தில் வந்து இருந்துக்கிட்டே அந்த உண்மை, அதாவது அதோட ஆன்மீக உலகத்தில் பற்றி நீ தெரிஞ்சுக்கணுன்னா அது நடக்காத விஷயம், சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறார். ஸோ அதாவது நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் அது புரிஞ்சிக்க முடியாது. இது வந்து ஒரு இமேஜரி, அதாவது அதோட நிழல் தான், அந்த ஆன்மீக உலகத்தில் நிழல் தான் இந்த பௌதிக உலகம். ஆனால் நீங்கள் அந்த பௌதிக உலகத்தில் இருந்துக்கிட்டே இந்த ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் செஞ்சுக்கிட்டே நீங்கள் அது வந்து புரிய முடியாதுன்னு கிருஷ்ணர் வந்து இங்கே சொல்கிறாரு. ஓகே, ஃபர்ஸ்ட். செகண்ட், சாரி, ஏன் வந்து அது புரிய மாட்டேங்குது? சாரி, ஏன் வந்து இது வந்து புரிய மாட்டேங்குதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பௌதிக உலகத்தில் வந்து
மாயா சக்தி வந்து நம்மளை வந்து அப்படியே அடைச்சி வச்சுருக்காங்க. ஓகேயா? ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்மளோட சிந்தனை வந்து இருக்கும். அதுக்கு மேலே வந்து அந்த சிந்தனை வந்து போகாது. அதுதான் அப்படியே மூடிடும். மாயாதேவி அந்த சக்தி வந்து நம்மளை அந்த அந்த நிழல் அந்த இதுக்கு வந்து அந்த பார்வை வந்து போகாது. ஸோ அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும், அப்படியே பிளாக் ஆயிடும். ஓகே, ஸோ ஏன் வந்து அது வந்து ஏன் அந்த மாயா வந்து இப்படி இருக்கோன்னா, பிகாஸ் அந்த மாயா என்ன செய்யோம்னா, நம்ம வந்து இதை வந்து இதுதான் ரியலு, நம்ம இந்த உடம்பு தான் ரியலு, இந்த ரிலேஷன் எல்லாமே ரியலு, அது வந்து நம்ம நம்ப வைக்கும். ஸோ இது இந்த மாதிரி இருக்கிற நிலையில் என்ன ஆகும்னா, அந்த அந்த ஆன்மீக உலகத்தில் வந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பிரிச்சுவல். அந்த நிலையில் வந்து உங்களுக்கு வந்து அந்த சிந்தனை வந்து போகாது. ஏன்னா நீங்கள் எல்லாமே இதுதான் உண்மையிலே நீங்கள் நம்புறீங்களே. ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் நம்ப முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு கிருஷ்ணா சொல்கிறாரு. ஓகே, செகண்ட் கிருஷ்ணா அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, ஓகே நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மரம், இந்த ஆலமரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மரம். என்ன குறிப்பிடுதுன்னா, இந்த பௌதிக உலகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து போக முடியாது, இது விட்டு உங்களால் எஸ்கேப் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரூட்டட். இங்கே வந்து பிரபுபாத் வந்து இங்கே போட்டிருக்காங்க, வெரி ஸ்ட்ராங் ரூட்டட். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இங்கே வந்து நம்ம வந்து இருக்கிறோம். இது வந்து யூ கேனாட் எஸ்கேப்லாம். ஸோ இது வந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு வந்து எப்படி, ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரூட். ஏன் எப்படி வந்து ஸ்ட்ராங் ரூட்டடாக வந்து ஆகுதுன்னா, ஓகே ஒரு இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்க முடியும். இந்த செகண்டரி ரூட் வந்து நான் என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் திஸ் இந்த ப்ரீவியஸ் லோக்கல் என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அதோட வேரில் 2 டைப் ஆஃப் வேர் இருக்குது. ஒன்று வந்து மெயின் வேர் வந்து அதுதான் பிரம்மா, ஒன்று வந்து நம்மளோட கர்ம வினைகள். இந்த கர்ம வினைகள் தான் இந்த மரத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இறுக்கி பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து எப்படி, ஏன் வந்து இந்த இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏன் நம்ம கர்ம வினைகள் வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வந்து பிடிச்சிருக்கு எப்படி, அது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் விலாவரியாக நான் பார்க்கணும். இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்க முடியும். அது எப்படின்னா, இப்போ அந்த காலத்தில் தான் ஒரு டேர்ம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க, கால் கட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது கல்யாணம் பண்ணுறது. ஓகே, இது அப்பயே பாருங்க, அது ஒரு டேர்ம் வருது. இது எப்படி நம்ம பார்க்கணுன்னா, ஓகே பிஃபோர் அ காய் கெட் மேரிட், உமன் கெட் மேரிட், அவங்க வந்து அவங்க படிக்கிறாங்க, அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்து பட்டம் எடுக்கிறாங்க, பட்டம் எடுத்தோடனே வேலைக்கு போகிறோடனே டக்குன்னு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கல்யாணம், அந்த மாதிரி. ஸோ அந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப கொடுக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ். நார்மலி இந்தியன் பேரண்ட்ஸில் வந்து ரொம்ப டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்சோட ஓகே நீ செஞ்சிடணும், கட்டு போட்டுடணும். ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து நம்மளை இண்டிபெண்டாக இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கூட, இது வந்து எப்படின்னா, நீங்கள் எப்போ வந்து நீங்கள் இண்டிபெண்டாக யோசிக்கிறீங்களோ, சச்சஸ் லைக் எப்படின்னா உங்களுக்காக நீ யோசிக்கிறீங்களோ, அதோட விளைவு என்னதுன்னா ரொம்ப சம்டைம் ஹை சான்சஸ் நீங்கள் வந்து தப்பான வெளியில் ஒரு தப்பான பாதைக்கு போடுறீங்களோ, தப்பான டிசிஷன் எடுக்கிறீங்களோ, இதுக்காக தப்பான முடிவு வந்து ரொம்ப அதிகமான ஒரு சான்சஸ் நம்ம வந்து அங்கே வந்து வலி இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு காலகட்டு ஒரு டேர்ம் வந்து வருது. அது ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிடணும், ரொம்ப விடமாட்டாங்க. ஓகே, ஸோ எப்போ வந்து ஒருத்தவங்க வந்து இந்த கல்யாணம் பண்ணுறாங்களோ என்ன ஆகும்னா, அவன் வந்து சிங்கிளாக இருக்க மாட்டான், அவங்களுக்கு வந்து ஒரு பர்சன் வந்து வருவாங்க. ஸோ இங்கே என்ன ஆகும்னா, அந்த பர்சனுக்கு வந்து எப்போதுமே அவங்களுக்காக யோசிக்கிறது வந்து செகண்ட். இப்போ வந்து இப்படி போவோன்னா அந்த பர்சனுக்காக வந்து போவோம். ஓகே நான் ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணாக்கா அந்த பர்சன் இஃபெக்ட் ஆகுமா,
ஏதாச்சும் பிளான் எல்லாமே அந்த பர்சன் டிபெண்ட் பண்ணி தான் அதோட அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ அது ஆக்ஷன்ஸ் என்ன ஆகும்னா செகண்ட் வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, ஃபேமிலி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகட்டும் என்ன ஆகும், அட்டாச்மெண்ட் வரும். ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பற்று வரும், ஃபேமிலி புதுசாகும் பற்று வரும், ஒய்ஃப் மேலே பற்று வரும், அவங்க பிள்ளைங்க மேலே பற்று வரும், இதெல்லாம் பற்று எல்லாமே வரும். ஓகே, இந்த பற்று வந்து ரொம்ப அதிகமாகவே வரும். ஓகே, ஸோ அண்ட் பற்று வரும், இந்த சேம் டைம் எல்லாம் பற்று வரும். அப்புறம் என்னது டிட்டாச்மெண்ட்டும் வரும். ஓகே, டிட்டாச்னா லைக் நம்ம ஆல்வேஸ் எல்லாமே கூடி நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு மைண்ட் செட் டிஃப்ரெண்ட். சட்டன் நம்ம ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, எனக்கு இது வேணாம், எனக்கு இவ்வளோ வேணாம், எனக்கு வந்து இது ஓகே அது ஓகே, அப்புறம் புண்ணியக்காரங்க போனோம் பாவக்காரங்க போனோம், சரி இது எல்லாத்தையும் மிக்ஸ்சர் எல்லாமே நடக்கும். ஸோ இவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு பர்சன், ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டான ஒரு பர்சன் கிட்ட நம்ம போயிட்டு, ஐயா இது எல்லாமே போலி, இது நீங்கள் பார்க்குறது பிள்ளைங்க, உன் மனைவி, உன் குடும்பம், இது எல்லாமே நிரந்தரம் இல்லை, இது எல்லாமே ஒரு இமேஜினரி, ரியல் இல்லை, ஃபேக், அந்த மாதிரி நான் சொன்னாக்கா அவங்களோட உணர்வு வந்து எப்படி இருக்குது, இது நம்மளே ஒன்று அவ்வளோ நம்மளே இது மாதிரி கேட்டாக்கா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த கிருஷ்ணா கோஷம் எல்லாமே நம்ம தள்ளி வச்சுட்டாக்கா ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஒரு கோவம் வரும். எப்படி நீ வந்து இதெல்லாம் உண்மை, நான் தான் இப்படி செஞ்சேன், இது நம்மளுக்கு வந்து அந்த பற்றுதல் வந்து ரொம்ப இருக்குது. ஸோ அந்த பற்றுதல் இருக்கும், இதெல்லாம் நம்மளோட அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி பர்சன் கிட்ட நம்ம போயிட்டு இதெல்லாம் சொன்னாக்க என்ன ஆகும், நம்மளோட தலையை வந்து வெட்டிடும். ஸோ இங்கே வந்து இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து தவிர்க்கலாம்? ஸோ இதுதான் ஸ்ட்ராங் ரூட்டட். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் நம்ம வந்து இருக்கோம். இந்த நிலையில் வந்து நீங்கள் வந்து அது டேக் இட் பண்ணுறது, இதெல்லாம் போலி இல்லை, இதெல்லாம் வந்து நாட் ரியல், நம்ம வந்து நினைக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு வேணும். ஓகே, நாட் லைக் ஈஸி, இதெல்லாம் வேணும் அந்த மாதிரி முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம கடந்து வரணும், எப்படி, அதுதான் அதோட மெயின் இன்க்ரீடியனே இங்கே. ஓகே, ஸோ இதில் வந்து என்னோட தலைப்பு இன்னைக்கு வந்து இந்த கிளாஸ்க்கு வந்து த ஸ்வாட் ஆஃப் டிட்டாச்மெண்ட். அந்த டிட்டாச்மெண்டோட கத்தி. ஸோ இது மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னா டிட்டாச்மெண்ட். அப்புறம் தான் பற்றுதல் இருக்கக்கூடாது. ஓகே, அது வந்து எப்படி அந்த பற்று இல்லாததான் இந்த ஆலமரத்தில் வெட்ட முடியும். இப்போ நான் சொன்னேன்னு நம்ம வாழ்க்கையே இந்த ஆலமரத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ இருக்கிறோம், இறக்குறோம், அப்போ இருக்கிறோம், திருப்பி வரோம், நீங்கள் வந்து புண்ணியத்தை சேர்த்துறீங்க, அப்புறம் போயிட்டு கலைக்கிறீங்க, அப்புறம் திருப்பி வரீங்க, பாவத்தை கலைக்கிறீங்க, திருப்பி வரீங்க. ஸோ இதே தான் சைக்கிள். ஸோ இது வந்து எப்போ முடியும்னா இந்த ஆலமரத்தை வெட்டி எறியணும். நீங்கள் வந்து அப்ரூட்டட் பண்ண முடியாது, அதையும் பிடுங்க முடியாது, ஏன்னா அது அப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்குது. நீங்கள் வந்து வெட்டி தான் ஆகணும். அது வெட்டு தான் டிட்டாச்மெண்ட். ஓகே, ஸோ அது வந்து எப்படி நம்ம வந்து டிட்டாச்மெண்ட்னா, ஓகே நான் துருவி எல்லாமே விட்டுட்டு எல்லாமே ஓகே ஃபினிஷ் டன் அந்த மாதிரி டிட்டாச்மெண்ட்டும் இது வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பற்று இல்லாது வந்து எப்படி பற்று இல்லாத வந்து நம்ம இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கணுன்னா, நம்ம இப்படின்னா ஒன்று பற்று எடுத்து தான் ஒன்று வந்து விட முடியும். நீங்கள் வந்து ஒன்று மட்டும் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. ஓகே, அதாவது சாத்தியம் இல்லை. ஒன்று இருந்தால் தான் ஒன்று விலக முடியும். ஓகே, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு சாப்பாடே வச்சுக்குவோம். இப்போ ஒரு சாப்பாடுக்கு வந்து நம்ம ஒரு பிரியாணி வச்சுக்குவோம். நம்மளுக்கு ஒரு பிரியாணி இப்போ நம்ம சாப்பிட்றோம். எனக்கு வந்து இந்த பிரியாணி பிடிக்கல, எனக்கு இது வேணாம், எனக்கு அந்த பிரியாணி எனக்கு வேணாம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது எனக்கு வேணாம், அந்த மாதிரி சொல்கிறதுனா இங்கே எப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் பற்றுதல் எங்கே வைக்கிறான்னா அவனோட ருசிக்கு வைக்கிறான். அது ருசி. அந்த ருசிக்காக தான் அவனுக்கு வந்து இது வேணும் இது வேணாம்னு சொல்கிறான். இப்போ ருசிக்கு மட்டும் அவன் பற்றுதல் கொடுக்கலாம், என்ன வேணாலும் அவன் சாப்பிடும். எனிதிங் அப்பாட் செஞ்சால் நம்மளோட வயிறு நிறைய தான், ஓகே ஜலான் அந்த மாதிரி. ஆனால் பற்றுதல் எங்கே வைக்கிறான்? ருசிக்கு. அந்த ருசி வச்சு தான் அவனுக்கு ஆப்ஷன் வருது.
இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணாம், புரியுதாங்களே? ஸோ அந்த பற்றுதல் வச்சாதான் ஒன்று வந்து இழக்க முடியும். ஸோ இங்கே வந்து எப்படி இந்த ஆலமரத்தை வந்து டிட்டாச்மெண்ட் மூலியமாக வந்து நம்ம வந்து வெட்டலாம். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்வாட் பற்றி நான் வந்து பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட். எங்கே வந்து அந்த அட்டாச்மெண்ட், ஸோ யாருக்கிட்ட வந்து நம்ம அட்டாச்சாக வச்சுக்கணும், யாருக்கிட்ட வந்து பற்றுதல் வச்சுக்கணும். ஸோ அது வந்து ஒரு ப்ராசஸ். அது என்ன ப்ராசஸ்? ஓகே, இப்போ முதல்ல நான் ஆலமரம் பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருந்தானா, ஓகே, நம்ம வந்து இந்த ஆலமரோட ரூட், அதோட சாஸ், அதோட விதை, அதோட மெயின் யார் வந்து அதோட மெயின் விதை, அது வந்து நம்ம வந்து தேடணும். ஓகே, ஸோ இது வந்து ப்ரூபாட் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க எப்படி வந்து அது தேடுது. ஓகே, இங்கே வந்து பப்பட்டில் வந்து போட்டிருக்காரு. ஓகே, when entangled with the material expansion of the tree, one cannot see how far the tree extends. No can one sees the beginning of the trees, beginning of the tree. அப்படின்னா இந்த ஆலமரம் ரொம்ப பெருசுங்க, அதோட வேர் ரொம்ப இதாக இருக்குது. நம்மளுக்கு எங்கே அதோட பிகினிங் வந்து எங்கே வந்து அது தோன்றுறது வந்து நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ அது தெரியாது. ஸோ எப்படி அது ஃபைண்ட் பண்ணலாம்? Yet one has to find out of the cause. I am the son of my father is the son of such and such of person, etc. By searching this way one comes by searching this way. So இது வந்து எப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், இப்போ எனக்கு ஒரு அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அப்பா, என்னோட முன்னோர்கள். ஸோ இது வந்து எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன், என்னோட முன்னோர்கள் வந்து எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும்னா, அதுக்கு வந்து ஒரு லைனேஜ் தேவை. ஓகே, கண்டிப்பாக எங்கள் அப்பா வந்து சொல்லுவார், எங்கள் அப்பா ஓகே உன் தாத்தா எதிரா அவனோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் இது கிரேட் அவர்லாம் அதெல்லாம் அவருக்கு எப்படி கிடைக்கும்? அவர் வந்து அவரோட அப்பா தாத்தா வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லாக நம்ம பார்த்தாக்கா, இந்த லைனேஜ் நம்ம பார்த்தாக்கா கண்டிப்பாக ஒரு 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 கிரியேஷன் இருக்கும், ஒரு கிரியேட்டர் இருப்பாங்க. அந்த கிரியேட்டருக்கு வந்து ஃபாதர் இருக்காங்க, ஏன்னா அவங்க சுப்ரீம் ஃபாதர். அவங்களுக்கு ஒரு ஃபாதர் இருந்தாக்கா அது ஒன்று தொடரும், யாராச்சுக்கும் ஒன்று வந்து ஃபாதர் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுதான் சுப்ரீம் ஃபாதர். ஸோ அப்படி தான் இங்கே பார்க்கணும். ஸோ இதில் வந்து அந்த ஆலமரோட வேரில் வந்து ஃபர்ஸ்ட்டு வேர் சொன்னது வந்து பிரம்மலோகம். ஸோ இந்த பிரபஞ்சம், இந்த மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறது வந்து பிரம்மாவுக்கு வந்து ஒரு ஃபாதர் இருப்பார். அது யார்? அவர் தான் கர்ப்பகுடாசி விஷ்ணு. ஓகே, அவரோட தொப்புள் குடியிலேருந்து வருவார். பிரம்மர் வந்து கர்ப்பகாசி விஷ்ணு தொப்புள் குடியிலேருந்து வருவார். கர்ப்பகாசி விஷ்ணு அவர் எப்படி வந்தார்? மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவோட அந்த வேர் துளியில் வந்தால் இது நிறைய யூனிவர்ஸ் வரும். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு யூனிவர்ஸ், அதுக்கு நிறைய யூனிவர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அதோட பபுள்ஸ் நிறைய அங்கங்கே நீங்கள் அந்த மகாதத்துவ சாட் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ அது ஒன்றும் டீட்டெயிலாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதில் வந்து நிறையா யூனிவர்ஸ் வந்து அந்த ஈச் அண்ட் எவ்ரி பபுள், அதோட வேறு துளிகள், அது ஒரு பபுளில் வந்து ஒரு கர்ப்பகடாசி விஷ்ணு இருப்பாங்க. அந்த கர்ப்பகடாசி விஷ்ணுவில் வந்து பிரம்மர் வருவார். ஸோ இதில் வந்து நிறையா யூனிவர்ஸ், நிறையா பிரபஞ்சம் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, நாட் ஓன்லி ஒன். ஸோ இந்த மகாவிஷ்ணு மேலே அதோட எக்ஸ்பென்ஷன் தான் மகாவிஷ்ணு மேலே வந்து ஒரு எக்ஸ்பென்ஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பென்ஷன் ஃபுல் அது ரோயல் சாஸ் பார்த்தா கிருஷ்ணர், அவரோட எக்ஸ்பென்ஷன்லேருந்து தான் மகாவிஷ்ணு, அது அனிருத்தா சங்கர்சனா, அது வந்து அப்படியே அது லைனிஷ் வந்து பார்ப்போம். நீங்கள் அந்த சாட் பார்த்தீங்கன்னா இன்னும் விலாவரியாக இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் அது வந்து அப்படியே வரும். ஸோ கிருஷ்ணா தான் அவரோட ஒரிஜினல் சாஸ். அவர்கிட்ட தான் பலராம் வருவார், பலராம் கிட்ட அனிருத்தா சங்கர். ஸோ அது வந்து அதோட எக்ஸ்பென்ஷன் அப்படியே பிரியும். ஸோ அந்த பிரிஞ்சில் தான் மகாவிஷ்ணு வர்றார். மகாவிஷ்ணு கர்ப்பகாசி விஷ்ணு வந்து அக்ஷோடாசி விஷ்ணு, அது வந்து நம்மளோட பரமாத்மாராக வருவார். ஸோ இது வந்து இன்னொரு ஸ்கோப். ஸோ இதில் மெயின் ஐடியா வந்து த சார்ஸ் ஆஃப் ஆல் கிரியேஷன், த சார்ஸ் ஆஃப் ஆல், த ஃபாதர் ஆஃப் எவ்ரி ஒன், அதுதான் கிருஷ்ணா. அஹம் சர்வஸ்ய பிரபவோ. ஸோ அவர் தான் ஹீஸ் த சுப்ரீம் கிரியேட்டர் ஃபார் எவ்ரிதிங். ஓகே, ஸோ நம்ம வந்து இங்கே இவர்கிட்ட தான் நம்ம வந்து அட்டாச்மெண்ட் வச்சுக்கணும்.
ஓகே, இவர்கிட்ட வச்சாதான் நம்ம அந்த வேரை வந்து அந்த மரத்தை வந்து நம்ம வந்து வெட்டலாம். ஓகே, ஸோ நான் முதல்ல சொன்னேன் இந்த லைனேஜ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இது வந்து ஒரு ஒன் டே ஒரு ஸ்டாண்ட் அலோனான ஒரு தனியாக உட்காந்துக்கிட்டு நம்மளே சொந்தமாக சிந்திச்சுக்கிட்டு அது மாதிரி வராது. ஏன்னா நம்மளோட மைண்ட் செட் வந்து அவ்வளோ வரைக்கும் போகாது. ஸோ இதுக்கு வந்து ஒரு பரம்பரை இருக்கும். இப்படி நான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பரம்பரை இருக்கும். நம்மளோட பரம்பரை முப்பாட்டை அதெல்லாம் நமக்கு எப்படி தெரியுது, நம்மளுக்கு இன்னும் ஒரு பரம்பரை இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் யார் நம்ம எங்கே வந்திருக்கோம், எப்படி இதுலாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த ஆன்மீகத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு பரம்பரை இருக்கு. ஓகே, இந்த பரம்பரை மூலியம்தான் யார் அதோட உண்மையான சாஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, அதுக்கு வந்து சாது சங்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த பக்தர்களோட சங்கத்தில் மூலியமா தான் அவங்களோட கான்ஷியஸ் எப்படின்னா அவங்களோட பியூரிட்டினால அவங்களோட கருணையினால நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும். அது எப்படி? ஒரு குரு மூலியமா. அந்த குரு வந்து இந்த பரம்பரத்தில் வந்து வந்திருக்க மூலியமா தான் நம்மளுக்கு வந்து இந்த பொக்கிஷம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்மளே புக்கு தவிர நம்மளே படிக்கிறது யூ கேனாட் எவர் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். சிஷ்யன் இருக்கணும், குரு இருக்கணும், அந்த குருக்கு வந்து அந்த பரம்பரையில் இருக்கணும். ஸோ அந்த பரம்பரை மூலியம் தான் உங்களுக்கு வந்து இந்த யானம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நான் முதல்ல வந்து நான் என்ன சொன்னேன், நம்ம வந்து இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு அந்த உலகத்துக்கு நம்மளுக்கு வந்து புரியாது. அது எப்படி புரியும்னா இந்த கருணை மூலியமாக மட்டும்தான் முடியும். இது வந்து பிரபுபாடோட கருணை. பிரபுபாடு இருக்கிறனால தான் நம்மளுக்கு வந்து இந்த பகவத்கீதா இந்த எல்லா புக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் சும்மா நினச்சி பாருங்களேன், இங்கே பப்பட் இல்லை. ஓகே, அதோட எக்ஸ்பிளேஷன் இங்கே இல்லை. ஜஸ்ட் அதோட டிரான்ஸ்லேஷன் மட்டும் இருந்துட்டு நம்ம எல்லாமே படிச்சுக்கிட்டு இருந்தாக்கா நம்மளுக்கு புரியுமா? நம்மளுக்கு வந்து என்னது மரத்தை சொல்கிறாங்க, வேறு சொல்கிறாங்க, இது என்னது புரியலையே, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவர் அந்த கருணை அவர் கொடுத்ததுனால தான் நமக்கு இதெல்லாம் நமக்கு ஒன்றும் பார்க்க முடியும். ஓகே, நமக்கு அந்த கண்ணு வந்து கொஞ்சம் திறக்கும். ஓகே, அதோட புழு அதோட புப்பட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகே, இங்கே தான் நம்ம வந்து அட்டாச்மெண்ட் வச்சுக்கணும். ஓகே, இங்கே அட்டாச்மெண்ட் வைக்கணும். எப்படி வந்து அந்த அட்டாச்மெண்ட் வந்து நம்ம பில்ட் பண்ணுறோம், எப்படி அந்த சம்பந்தம் நம்ம பில்ட் பண்ணுறோம், எப்படி? அதுதான் டெவோஷனல் சர்வீஸ். ஓகே, நமக்கு வந்து 9 டெவோஷனல் சர்வீஸ் இருக்குது. அதாவது சரணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மாரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தக்ஷம், சக்கியம், ஆத்மா நிவேதனம். 1. Hearing, chanting, remembering of Krishna, serving the lotus feet, worshipping, praying, become a servant and friend, and then surrender. Okay. ஆனால் முக்கியமானது வந்து ஸ்ராவணம் அண்ட் கீர்த்தனம். ஓகே, ஹியரிங் அண்ட் சாண்டிங், இதுதான் மெயின். ஓகே, அண்ட் அதோட சப்ஸ்டிடியூட்டாக அதெல்லாம் வருது வந்து நெக்ஸ்ட்டு என்னென்ன வரும்னா நீங்கள் வந்து உங்களோட சாதனம் இதெல்லாம் ப்ராப்பராக செய்யணும். அதாவது என்னென்னா நீங்கள் வந்து காலையில் எழுந்திருக்கிறது, பூஜை பண்ணுறது, சாண்டிங் பண்ணுறது, பிரசாதம் உண்ணுறது. ஓகே, என்ன இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறது, அபராதங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது. ஓகே, அண்ட் இது வந்து ஸ்டெடியாக நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு வரணும். ஸோ இது வந்து எப்போ நம்ம வந்து ஸ்டெடியாக நம்ம செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தாக்கா என்ன ஆகும்னா யூ வில் ஹேவ் அன்னோவிங்லி வந்து உங்களுக்கு வந்து அந்த சம்பந்தம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, அண்ட் என்ன ஆகும்னா நீங்களே அறியாமலே அந்த வேறு அந்த மரம் வந்து நீங்கள் வெட்டிடுங்க. ஓகே, அந்த வேறு அது நீங்கள் வெட்டுறதே உங்களுக்கே அது வந்து கேட்க வெட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து எப்படி வந்து நம்ம பார்க்குறோன்னா இது வந்து நீங்கள் வந்து ஒரு இமேஜின் பண்ணுங்கள். வென் நீங்கள் வந்து எல்லாமே கிருஷ்ணா கண் நீங்கள் சரண்டர் பண்ணுறீங்க. அது எப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்றதும் கிருஷ்ணாக்கு பிரசாதம் சாப்பிட்றீங்க, நீங்கள் வேலை செய்கிறதோ அந்த காசு கிருஷ்ணாக்காக தான் நினச்சி நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க, நீங்கள் வந்து இந்த குடும்பத்தை ஓட்டுறதும் கிருஷ்ணாக்காக தான் நீங்கள் ஓட்டுறீங்க.
நீங்கள் ஏதாச்சும் ஃப்ரீ டைம் இருந்தாக்க கிருஷ்ணாக்காக நீங்கள் வந்து டெம்பிளுக்கு வந்து சேவை செய்கிறீங்க. உங்களுக்கு வெக்கேஷன் இருந்தால் புண்ணியஸ்தாலுக்கு போயிட்டு நீங்கள் வெக்கேஷன் போகிறீங்க. ஸோ இது எல்லாமே கிருஷ்ணா 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 இருந்தாக்கா அன்னவரைக்கும் இங்கே சென்டர் பாயிண்ட் கிருஷ்ணாவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் அறியாமலே நீங்கள் வந்து டிட்டாச் ஆகிட்டீங்க. இந்த பௌதிக உலகத்தில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இருக்க மாட்டீங்க. நீங்கள் எல்லாமே அந்த மோட்டில் இருப்பீங்க. ஓகே, உங்களோட மைண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டெடியாக நீங்கள் இருப்பீங்க. ஓகே, நீங்கள் என்ன ஏதாச்சும் ஒரு சன்சில் ஒரு வந்தாக்கா ஏதாச்சும் சொன்னால் கூட நீங்கள் வந்து பெருசாக எழுத்திக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் மனம் தான் கிருஷ்ணகிட்ட நீங்கள் வந்து டெடிகேட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஒரு இஃபெக்டும் நீங்கள் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு டைமில் வந்து ஹலதார் மகாராஜ் வந்து ஒரு கிளாஸ் வந்து நான் கேட்டேன். ஹலதார் மகாராஜ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, டிவோட்டி ஷுட் லிவ் லைக் அ டெட் பாடின்னு சொன்னார். அது வந்து ஒரு வெரி பிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். அது எப்படின்னா, டெட் பாடினா இந்த பௌதிக உலகத்தில் வந்து நீ ஒரு டெட் பாடி, நீ ஒரு பிணம் மாதிரி. ஓகே, ஏன் பிணம்னா உனக்கு வந்து உணர்வே இருக்காது. அது என்ன ஒரு பௌதிக உணர்வு. ஓகே, உனக்கு வந்து அந்த மெட்டீரியல் சென்ஸ் பற்றி உனக்கு வந்து இருக்காது. ஏன்னா நீ எதுவுமே உனக்கு நீ செய்யலையே, நீ எல்லாமே கிருஷ்ணருக்காக தான் நீ செய்கிற. அப்புறம் உனக்கு நீ எங்கே உன் செல்ஃபை நீ திங்க் பண்ணலையே. நீ எல்லாமே கிருஷ்ணா கிருஷ்ணா திங்க் பண்ணுறது வந்து யூ ஆல்ரெடி டை. நீ வந்து யூ ஆல்ரெடி டை திஸ் பௌதிகம் உலகம். ஓகே, யூ ஆல்வேஸ் டெடிகேட் யுவர் செல்ஃப் டு கிருஷ்ணா ஆல்ரெடி. ஸோ யூ ஆர் லிவிங் இன் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. அந்த மோட்டில் மட்டும்தான் உனக்கு வந்து அந்த உணர்வு வரும், அந்த பாவம் வரும், அந்த டேஸ்ட் உனக்கு வந்து ஃபீல் ஆகும் அந்த ஆன்மீக உலகத்தை பற்றி. ஓகே, அன்டில் தென் யூ ஆர் இன் இயர், யூ ஆர் ஃபிக்ஸ்ட் வித் திஸ் உங்களோட கர்ம மீனிங் இதெல்லாம் இருந்தாக்கா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். பட் அந்த முழு மனதோட அந்த டேஸ்ட்டு அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கணிதமாக இருக்கும்னு பகவத்கீதாவே இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு ஆச்சாரியை பற்றி வந்து நான் வந்து பேச போகிறேன். அது வந்து யாருன்னா ஸ்ரீனிவாச ஆச்சாரியா. ஸோ ஸ்ரீனிவாச ஆச்சாரியா வந்து இவர் வந்து மகாபிரபு காலத்தில் வந்து ஒரு சேவகர் இவர் வந்து இருந்தார். அந்த டைமில் இவர் வந்து பெங்கால் அப்போ வந்து சப்கண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் வந்து பிறந்தார். அந்த இயர் வந்து கரெக்டாக அவன் சொல்ல 1550. ஓகே, அந்த டைமில் வந்து அவர் இருந்தார். ஏன்னா அவங்க அப்பா வந்து அவங்களோட பெற்றோர் பேர் வந்து அவங்க அப்பா பேர் வந்து ஸ்ரீ சைத்தன்யா தாஸ். ஏன்னா அவங்க அம்மா பேர் வந்து ஸ்ரீ மாலினி தேவி. ஓகே, ஸ்ரீ சைத்தன்யா அவர் அப்பாவே ஒரு 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 குட் எப்படி சொல்கிற ஒரு மிஸ்திரி ஒரு மிராக்கலான ஒரு டிவோட்டி. அப்படி எப்படின்னா அவங்க அப்பாவோட ஒரிஜினல் பேர் வந்து கதாதார பக்தாச்சாரியா. யாரோட அப்பானா நம்ம ஸ்ரீனிவாசோட ஆச்சாரியோட அப்பா. அவங்க அப்பா வந்து அவர் சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து ஒரு மெர்சி கிடச்சிருக்கு. என்னன்னா அவர் வந்து மகாபிரபுவோட சந்நியாசம் இனிஷியேஷன் எடுக்கிற காட்சி வந்து இவர் பார்த்துருக்காரு. ஸோ அந்த டைம் வந்து கொஞ்சம் சக்கேட்டான அந்த மூமெண்ட் அந்த டைமில். ஏன்னா மகாபிரபு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பார். அவரோட முடி வந்து ரொம்ப நீளமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருப்பார் முடியோட. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களோட முடியெல்லாம் ஷேவ் பண்ணுவாங்க. ஏன்னா சன்னியாசி ஆகுறாங்க, முடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு போல்டாக இருப்ப வந்து அது கொஞ்சம் சக்கேட்டான ஒரு இதெல்லாம் கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ஒரு மூமெண்ட் அந்த டைமில். ஸோ அந்த டைமில் வந்து கதாதார பக்தாச்சாரிய ஸ்ரீனிவாச ஆச்சாரியோட அப்பா வந்து அந்த டைமில் வந்து அவர் சன்னியாசி எடுக்கிறப்ப அவர் வந்து அழுவார். அவர் வந்து சின்ன பையன் அவர் வந்து அழுவார். அவர் அழுவுறப்ப அவர் எப்படி அழுவாருன்னா ஹா சைத்தன்யா ஹா சைத்தன்யா ஹா சைத்தன்யன்னு அப்படின்னு தான் அவர் அழுவார். ஸோ அந்த டைம்லேயே ஹி கெட் வெரி இமர்ஸ். சின்ன பையன் அந்த டைம்லேயே அவர் வந்து மகாபிரபுவோட அந்த லவ் வந்து ரொம்ப அவரோட இதில் வந்து ரொம்ப முழுகிட்டார். ஓகே, ஸோ அந்த டைமில் அவருக்கு வந்து ஒரு செல்ல பேர் ஒரு நிக் நேம் வந்து வந்துச்சு அவங்க ஊரில். அதாவது கதாதார பக்தாச்சாரியிலேருந்து அவர் இன்னொரு பேர் என்னன்னா ஸ்ரீ சைத்தன்யா தாஸ்ன்னு வந்துருச்சு. சைத்தன்யா மகாபிரபுவோட ரொம்ப இமர்ஸாக இருக்கிறதுனால அவர் வந்து சைத்தன்யா தாஸா அவர் வந்து அந்த மாதிரி ஒரு பேர் வந்து அவங்க இடத்துல வந்து கூப்பிட்டுட்டார். ஸோ
இவருக்கு பிறந்த பையன் தான் ஸ்ரீனிவாச ஆச்சாரி. ஓகே, இவங்க எப்படி பிறந்தாருன்னா, ஒரு டைமில் வந்து ஸ்ரீ சைத்தன்ய தாஸும் ஸ்ரீ மாலினி தேவி தாஸிக்கும் அவங்களுக்கு வந்து பிள்ளைங்க இல்லை. என்ன ஸ்ரீ சைத்தன்ய தாஸ் வந்து அவருக்கு பெருசாக அவருக்கு ஆசையும் இருக்காது. ஒரு டைமில் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆசை வந்திருக்கு. அவருக்கு வந்து ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு இது இருந்தார். அப்புறம் அவங்க மனைவி கிட்ட சொல்கிறாரு. மனைவி வந்து சொன்னாங்க, வாங்க மகாபிரபு போய் பார்க்கலாம் பூரியில். ஸோ இவங்களுக்கு போவாங்க. ஸோ பூரியில் போய் மகாபிரபு பார்த்தோன்னே மகாபிரபு வந்து சொல்கிறாரு, எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்காக நீங்கள் வந்திருக்கேன்னு. அவர் ஒன்றும் சொல்லவே இல்லை எதுக்கு. நான் அவர் என்ன உன்னோட டிசைர் வந்து எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும்னு சொல்லிட்டு, உனக்கு வந்து ஜெகநாத் தேவ் வந்து உனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பையனாக வந்து உனக்கு வந்து பிளெஸ்டாக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஒரு ஆச்சரியம், நான் உடனே பாயே திறக்கலையா, எப்படி மகாபிரபுக்கு தெரியும் இது. ஸோ அவர் சொல்லுவாங்க, அட் த சேம் டைம் உன் பையன் பேர் ஸ்ரீனிவாசாச்சா இவங்க பெரிய ஆச்சாரியா ஆவாங்க. சரி, பெரிய ஆச்சாரியா ஆவாங்க. இவங்க என்னன்னா என்னோட லெகசி, நான் வந்து இந்த ஸ்கிரிப்சர் இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இவர் தான் இந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாமே பரப்புவாங்க. யார்? ஸ்ரீனிவாச ஆச்சாரிய, பெரிய ஒரு ஆச்சாரியோட. அவங்க அப்பவே மகாபிரபு வந்து சைத்தன்ய தாஸை பிளஸ் பண்ணுவோம், உனக்கு ஒரு நல்ல ஒரு பையனாக வரும். ஸோ அந்த சேம் டைம் வந்து அவருக்கு வந்து ஒரு பையன் வந்து பிறப்பாருங்க. எங்கே? சக்கண்டி, இப்போ பெங்கால், அவங்க வந்து பிறப்பார். ஸோ பிறந்தோடனே இவருக்கு வந்து ஒரு லீலை நடக்கும். இவரை பற்றி ரொம்ப விலாவரே இல்லை. இவர் வந்து சின்ன சின்ன ஸ்டோரி இருக்கும். இவர் வந்து ஒரு டைமில் வந்து இவர் வந்து பிருந்தாவனில் தான் போயிட்டு அவங்க ஸ்கூலிங்களா அங்கே தான் போய் அந்த குருகுல் அங்கே தான் போய் படிப்பாங்க. அங்கே ரொம்ப வருஷம் அங்கே தான் இருந்தார். பிருந்தாவனில் தான் அவர் இருந்தார். ஸோ அந்த டைமில் அவர் வந்து ஜீவா கோஸ்வாமி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி, இந்த கோஸ்வாமி கிட்ட தான் இவர் வந்து லேர்ன் பண்ணார், கற்றுக்கிட்டார். ஓகே, ஸோ அந்த டைம் வந்து ஒரு டைமில் வந்து இந்த கோஸ்வாமிங்கள்லாம் வந்து அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு கிளம்புறப்ப அவர் ஜீவ கோஸ்வாமி வந்து இவருக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுப்பார். அது என்ன ஆகுதுன்னா, ஸ்ரீனிவாசாச்சாரிய நீ தான் இந்த அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கும், நிறைய புக்குங்கள் இருக்கும், இது வந்து பரப்பணும். இது வந்து இங்கே மட்டும் இருக்கக்கூடாது, பிருந்தாவன் மட்டும் இருக்கக்கூடாது, பெங்காலுக்கு போயிட்டு ஃபுல்லாக இதெல்லாம் பரப்பணும்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுப்பாரு. ஸோ இவர் தான் ஸ்ரீனிவாசாச்சாரிய என்ன செய்வார், இவர்கிட்டையும் உடுர்த்தூர் நரோத்தம தாஸ் தாக்கூர் அண்ட் ஷாமஸ் நந்தா பிரபு கிட்ட வந்து இந்த 3 பேருக்கு தான் இந்த டாஸ்க் கொடுப்பாரு. ஸோ இந்த 3 பேர் என்ன செய்வாங்கன்னா, இது எல்லா புக்கும், அது என்னென்ன புக்குன்னா, பக்தி ரசமர்த்த சிந்து, ஹரி பக்தி விலாசா, சந்தர்பஸ், என்ன ஜீவ கோஸ்வாமியோட சின்ன சின்ன கொமெண்ட்ரிஸ்லாம், இதெல்லாம் எல்லாமே எடுத்துக்கிட்டு ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸ் வந்து எப்படின்னா, அது வந்து ஒரு அழகான ஒரு பாக்ஸ். அது வந்து அது பார்த்தாக்கா இன்னும் புதையல் இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு தங்கம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு பெட்டி மாதிரி. ஓகே, அந்த மாதிரி ஒரு பெட்டி மாதிரி, அதுக்குள்ளே எல்லா புக்ஸும் எல்லாம் வச்சுட்டு இவர் வந்து போவார். இங்கே பிருந்தாவன்லேருந்து போவார், பூரிக்கு போவார். ஸோ பூரிக்கு வந்து போய்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னா, விஷ்ணுபுரான்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் வந்து பஸ்பாய் பண்ணுவார். அந்த பஸ்பாய் பண்ணிட்டோன்னே அந்த கிங், அங்கே வந்து ஒரு கிங் இருக்கார். அந்த கிங் பேர் வந்து வீரா ஹபீரா வந்து அங்கே வந்து ஒரு கிங் இருக்கார். அந்த கிங்க்கு வந்து ஒரு தகவல் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு குரூப் வந்து வராங்க பூரிக்கு, இந்த மாதிரி இவங்க வந்து எப்படியாச்சும் இந்த அவங்க விஷ்ணுபுராவோட கிங் அவர் என்ன சொல்கிறாரு, இப்படியாச்சும் அவங்க கிட்ட வந்து இது ஒரு தங்கம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர ஏதோ ஒரு ட்ரெஷர் புதிய வந்து எடுத்துகிட்டு வராங்க போல், அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தகவல் கிடைக்கும். யார்? இந்த அரசனுக்கு, இந்த ராஜருக்கு. ஸோ ராஜன் வந்து என்ன சொல்லுவாங்க, ஓகே இங்கே அந்த மாதிரி வராங்களா, சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் இருப்பாங்களே, ஸோ அவங்கக்கிட்ட கேட்பாங்க. கேட்கோடனே அவங்க சொல்கிறாங்க,
ஏ உண்மையா இந்த மாதிரி யாரோ நம்ம ஊருக்கு வந்து வராங்களா கேட்குறப்ப, ஆமாம் பிரபு, இந்த மாதிரி ஒரு அவங்க வந்து ஒரு புதையல் எடுத்துகிட்டு வர்றாங்க. அவங்க வந்து ஒரு வெள்ளை மதிக்க முடியாத ஒரு புதையல் வந்து எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஆசை வந்துடும். அப்புறம் என்ன செய்வாங்களாம், அவங்களோட கேங்லாம் வந்து அனுப்புவாங்க, அவங்களோட குழுபலாங்களாம் அனுப்பிவிட்டு போயிட்டு அந்த புதையல் எடுத்துகிட்டு வந்துரு, இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இவங்க ஸ்ரீனிவாச ஆச்சாரியா, நாரதம தாஸ் தாக்கூரும், ஷியாமானந்த பிரபுவும் அந்த டைமில் அங்கே விஷ்ணுபுரம் வந்தோடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப பசி, ரொம்ப எல்லாமே சாப்பிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த ரெஸ்ட்டு வரும். அப்போ வந்து ராத்திரியும் ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த கேங்கில் என்ன செய்வாங்க, அப்படியே அழகாக போயிட்டு அந்த அந்த புக்கு அந்த பாக்ஸ் வந்து எடுத்துடுவாங்க. எடுத்துகிட்டே போயிடுவாங்களா அவங்களோட அரண்மனைக்கு போயிட்டு கொடுத்துருவாங்க ராஜா கிட்ட. அப்புறம் ராஜா வந்து திறந்து, ஐயோ பெரிய முதல் இருக்குது, நல்லா இருக்கேன், புக்ஸ் பார்த்தோடனே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு திறந்து பார்ப்பாங்க. எல்லாம் புக்காக இருக்கும். இது என்ன புக்காக இருக்குது, இது வச்சுக்கிட்டே நான் பண்ணுறேன், நாச்சும் காசு ஏதாச்சும் இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நினச்சிருக்கேன். அப்புறம் திருப்பி அவங்களோட எஸ்ட்ராலஜி கிட்ட வந்து கேட்பார், நீ தானே சொன்ன இந்த அவங்களோட ஜோசியக்காரங்க இருப்பாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க ஏதோ புதையல் இருக்குன்னு. அப்போ ஜோசியக்காரங்க, ஆமாம், ஆனால் நல்லா கல்குலேஷன் பண்ணி பார்த்தேன், இதுக்குள்ளே கண்டிப்பாக புதையல் இருக்கணுமே, ஆனால் ஏன் இதுதான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த ஸ்கிரிப்சர்ஸ் வந்து அவ்வளோ ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு புதையல், அது ஒரு ட்ரெஷர்னு அவங்க அது அறியாமல் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஸ்ரீனிவாசாச்சாரிய, நாரதம தாஸ் தாக்கூர், ஷியாமானந்த பிரபு வந்து எழுந்திருக்கிறவங்க பார்க்கும்போது அந்த புக்ஸ் வந்து காணும், அந்த புக்கெலாம் காணும். அவங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப உடஞ்சிடும். ஸோ நம்ம கோஸ்வாமி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டாஸ் தான் கொடுத்தாங்க, இது நான் விட்டுட்டேனே, இது வந்து அவங்களோட ஹார்ட் மாதிரி, இது மகாபிரபுவோட டீச்சிங், அது எல்லாமே வந்து நான் விட்டுட்டேனே. அவங்க ரொம்ப கஷ்டமாயிரும். என்ன செய்வாங்க, இந்த 3 பேர் வந்து தற்கொலைக்கு போயிடுவாங்க. உலகத்தில் இருக்கிறது வேஸ்ட்டு, முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அட்டம்க்கு போக அங்கே இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்கன்னா நிறுத்திட்டு என்ன செய்றீங்க, ஏன் இந்த மாதிரி. அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களே, இல்லை நான் இந்த மாதிரி புக்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன், காணாம போச்சு. அப்புறம் அவங்க அந்த இருக்கிற மக்கள் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு தெரியும் இது யார் பண்ணியிருப்பாங்க, சஸ்பெக்ட் தான், இது வந்து அந்த ராஜா பண்ணுற வேலை, அவங்க தான் இந்த மாதிரிலாம் செய்வாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் நம்பிக்கை வரும், ஓ அப்படியா, அப்படின்னா ஏதோ நம்ம இது வந்து அங்கே இருக்குது. ஆனால் ராஜாவை எப்படி போய் பார்க்கலாம், டக்குன்னு போயிட்டு ராஜா டக்குன்னு போய் பார்க்க முடியாது. ஸோ ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணுமே. ஸோ அவர் என்ன செய்வார்னா, விஷ்ணுபுராலி அங்கேயே இருப்பார். ஒரு கரெக்டான நேரத்தில் வந்து அவர் தேடிக்கிட்டு இருப்பார், எப்படியாச்சும் அந்த ராஜாவை பார்க்கணுன்னு. அப்புறம் ஒரு டைமில் வந்து ஒரு ஒரு பிரம்மின் வந்து இருப்பார், அங்கே வந்து ஒரு ஐயர் அங்கே வந்து போய்கிட்டு இருப்பார். அவர் பேர் வந்து கிருஷ்ண வலபத்தா. கிருஷ்ண வலபத்தா கிட்ட வந்து அவர் வந்து ஸ்ரீனிவாச ஆச்சாரியர்கிட்ட வந்து சொல்லுவார், உனக்கு வந்து ஒரு வழி இருக்குது, நீ வந்து அந்த ராஜா போய் மீட் பண்ணலாம். ஏன்னா அந்த ராஜாவுக்கு வந்து இந்த மாதிரி இந்த பாகவதம், இந்த மாதிரி சொற்பொழி, இந்த மாதிரி லெக்சர்ஸ், இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும், கேட்குறதுலாம் அவங்களுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி கிளாஸ்லாம் அட்டெண்ட் பண்ணுவார், பாகவதம் கிளாஸ்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஹிண்ட் கொடுப்பார். அப்புறம் ஸ்ரீனிவாச ஆச்சாரியாவுக்கு வந்து ஓகே, பாகவதம் சொல்லிட்டாங்களே, அவருக்கு வந்து ஓகே, இது வச்சு அவருக்கு அது லட்டு சாப்பிட்ற மாதிரி, ஓகே இதை வச்சு நான் வந்து ராஜாவை வந்து மயக்கிடலாம், அவங்கள ஹார்ட் வந்து கேப்சர் பண்ணிடலாம் சொல்லிட்டு அவர் வந்து இது ஒரு சான்ஸாக வச்சுக்கிட்டு அவர் போவார். இங்கே அரண்மனைக்கு போயிட்டு பார்ப்போம். அப்புறம் அவங்களாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஸ்ரீனிவாசாச்சாரி இவர் வந்து ரொம்ப நல்லா பாகவதம் கொடுப்பாங்க. ஸோ அவங்க வர வைப்பாங்க. ஸோ அவருக்கு போயிட்டு நல்லா பாகவதம்லாம் சொல்லி கீர்த்தனை நல்லா பண்ணி, ஸோ அந்த ராஜா வந்து ரொம்ப எனக்கு ஸோ டச்சில் அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு இவரை. ஸோ ரொம்ப டச்டாக ரொம்ப வாழ்த்தவங்க, ரொம்ப ப்ளெஸ் பண்ணுவாங்க இதெல்லாம். அப்புறம் அந்த ராஜா வந்து அவங்களோட ரூம் போகிறப்ப ஸ்ரீனிவாச ஆச்சாரி என்ன செய்வாங்க, அந்த சான்ஸ் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு பர்சனலாக சொல்லுவார் அவரோட கஷ்டம். நான் வந்து இந்த மாதிரி இந்த ஊருக்கு வந்தேன், எனக்கு தெரியல, யாரோ என்னோட பாக்ஸு எடுத்துட்டாங்க, அதுக்குள்ளே எல்லாம் புக்கெல்லாம் இருக்குது, எப்படியாச்சும் தேடி தர முடியுமா ராஜான்னு கேட்பார். அப்போ ராஜா சொல்லுவார், அப்படியா நிச்சயம், எனக்கு அந்த பாக்ஸு எனக்கு தெரியுமா, அந்த பொட்டி வந்து எனக்கு தெரியுமா, என்கிட்ட தான் இருக்குது, இதான் பாருன்னு சொல்லிட்டு காமிப்பார். காமிச்சிட்டோடனே ஸ்ரீனிவாசாச்சார் பார்த்துட்டு, ஆமாம் இதுதான் என்னோடய பொட்டி, இதுதான், தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லிட்டு. அப்புறம் ராஜாவுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பேட்டர், இவர்கிட்டயே நான் போயிட்டு
போய் ஏன்னோ திருட்ட சொன்னேன். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப இதாயிரும், ரொம்ப மன்னிப்புலாம் கேட்பார். கேட்டோடனே அவர் வந்து இனிஷியேஷன் வாங்குவார் ஸ்ரீனிவாச ஆச்சாரிக்கிட்ட. வாங்கிட்டு அவர் வந்து எல்லாமே அவர் சரண்டர் பண்ணுவார். ரொம்ப இது மன்னிச்சுனா எல்லாமே அவர்கிட்ட வந்து சரண்டர் பண்ணுவார்ல ஸ்ரீனிவாச ஆச்சாரிக்கிட்ட. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு 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 லீலா. ஸோ ஸ்ரீனிவாச ஆச்சாரிய தான் அவர் வந்து இஸ் வெரி ப்ரொஃபவுண்ட். அது வந்து ரொம்ப ஃபேமஸ். என்னன்னா அவரால் தான் இந்த இந்த பெங்கால் இந்த அவங்களோட சைத்தன்ய மகாபிரபுவோட விட்டது வந்து இவர் தான் எடுத்துகிட்டு வருவார். எல்லாம் லிட்ரேச்சர்ஸ் அவரோட டீச்சிங் எல்லாமே இவர் தான் எடுத்துகிட்டு வருவார். ஸோ அவர் வந்து ஒரு 60 வயசு வரைக்கும் தான் அவர் இருந்தார். பட் அது எக்ஸாக்ட் டேட் வந்து தெரியல. அங்கே வரைக்கும் தான் அவர் இருந்தார். அண்ட் அவர் வந்து பெங்கால் பஜி கிராம பெங்காலி அங்கேயே வந்து அவங்களோட அவங்க வந்து உலகத்துக்கு மறைஞ்சிருவார். ஸோ அவங்களுக்கு வந்து இன்னொரு மகிமை என்னன்னா அவங்க வந்து சாதாரண இல்லை, அவங்க வந்து இன்கர்னேஷன் ஆஃப் ஸ்ரீ ராக மஞ்சரி. ஸோ கிருஷ்ண லீலாவுக்கு வந்து சக்கிங்கள் இருப்பாங்க, சக்கிங்கள் அடுத்தது வந்து மஞ்சரிஸ் இருப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த மஞ்சரி அதுதான் ஸ்ரீ ராக மஞ்சரி. அவங்க வந்து ஒன் ஆஃப் த இன்கார்னேஷன், இஸ் த இன்கார்னேஷன் ஆஃப் ராக மஞ்சரி. ஓகே, இங்கே வந்து வேதத்தில் இந்த நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸில் வந்து போட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஸ்ரீனிவாச ஆச்சாரியோட ஒரு ஒரு பயோகிராஃபி. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய கிளாஸ் இது வரைக்கும் தான். எஸ் அ கன்க்ளூஷன் நான் வந்து முதல்ல நான் சொன்னது வந்து எப்படி நம்ம வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்ட், இந்த பௌதிக உலகம் வந்து நம்ம எப்படி இதை வந்து வெட்டி நம்ம வந்து அந்த நிலை வந்து எப்படி போகுதுன்னா ஒன்றே டிட்டாச். அது வந்து எப்படி டிட்டாச் ஆகணும்னா ஒன்று வந்து நம்ம கிருஷ்ண மேலே வந்து அந்த ஒரு அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வந்து நம்ம வந்து ஒரு பற்று வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ அது எடுத்து வச்சாதான் நம்மளுக்கு வந்து இது வந்து விட முடியும். விடுறது வந்து நான் வந்து சொல்கிறது நீங்கள் என்ன மெக்கானிக்கலி நீங்கள் விடுறது மாதிரி இல்லை. நீங்கள் எப்போ வந்து அந்த வந்து ஒரு பற்று ரொம்ப எடுத்து வைக்கிறீங்களோ அதுவே உங்களை வந்து தன்னால் வந்து அது வந்து உங்களை மாற்றும். ஓகே, ஸோ இந்த கத்தி என்னன்னா ஒன்று உங்களோட கிருஷ்ணா தான், கிருஷ்ணாவோட அட்டாச்மெண்ட் நீங்கள் வச்சாக்க தான் இது வந்து டிட்டாச் ஆகும். ஸோ ஆஸ் அ கன்க்ளூஷன் நம்ம வந்து ஆல்வேஸ் முடியல கூட நம்ம வந்து நம்ம செல்ஃப் வந்து எப்படின்னா ஏதாச்சும் ஒரு டைம் இது இருந்தாக்கா, ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாக்கா நம்ம லைஃப் வந்து கிருஷ்ணாவை வந்து நம்ம ஃபீல் பண்ணி வச்சுக்கணும். நம்ம அதை ஃபீல் பண்ண 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 ஒரு டைமில் வந்து நம்ம மைண்ட் ஃபுல்லாக கிருஷ்ணாவாக இருப்பாங்க. அப்புறம் இந்த இப்போலாம் வருது அந்த சோஷியல் இஷ்யூஸ், டைவோர்ஸ், இதெல்லாம் நிறையாவே நடக்குது. நிறைய திங்ஸ், ஏன்னா கேஜெட்ஸ், ஏஐ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறப்ப இந்த மாதிரி ரிலேஷன் ப்ராப்ளம், நம்ம செல்ஃப் ப்ராப்ளம், அப்புறம் சூசைடு, மர்டர் அண்ட் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து நம்மளால் தவிர்க்கலாம். எப்படி நம்மளோட சிந்தனை, நம்மளோட பார்வை அண்ட் ஃபோக்கஸ் எல்லாமே கிருஷ்ண கிட்ட வந்து எடுத்து வைக்கிறது தான். இது எடுத்து வச்சாதான் நம்ம செல்ஃப் நம்ம காப்பாற்றிக்க முடியும். அண்ட் நம்மளோட இலக்கு, நம்மளோட கோலை வந்து நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். ஓகே, ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங்னா ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் நீங்கள் வந்து கிருஷ்ணோட இதில் வந்து இமர்ஸ் பண்ணி வச்சுக்கணும். சேட்டிங் பண்ணுறதும் சாப்பிட்றதும் எல்லாமே ஒரு டே வந்து கிருஷ்ணோட இது வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். இது இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் வந்து இது விட்டு நீங்கள் வந்து இந்த உங்களோட ஸ்டேட் ஸ்பிரிச்சுவலோட இதில் நீங்கள் வந்து உணர்வு முடியும். ஓகே, ஸோ எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஸோ டுடே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கிளாஸும் தான். பிகாஸ் அந்த மரம், அந்த ஆலமரம் எனக்கும் அண்டர்ஸ்டாண்ட் தான். நானும் அந்த ஆலமரம் பற்றி நானும் ஸ்டடி பண்ணுறப்ப எனக்கும் ஃபஸ்ட்டு எனக்கு புரியல. நானும் நிறைய வீடியோஸ் அதெல்லாம் பார்த்து, ஸோ நானும் ஸ்டடி பண்ணேன். அப்புறம் பிரபுபாதோட அவங்களோட இதெல்லாம் பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ அதுதான் நான் வந்து நான் டிலிவர் பண்ணேன். வாட் ஆச்சாரியா என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படியே தான் எனக்கு சொல்கிறேன். ஸோ சம்டைம்ஸ் அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பட் நீங்கள் வந்து பை லைட் ஹார்ட்டடாக நீங்கள் வந்து நீங்கள் திருப்பியும் இந்த பர்பிள் நீங்களே பர்சனலி நீங்கள் படித்தாக்கா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் லிசன் திஸ் கிளாஸ் நீங்கள் திருப்பியும் படித்தாக்கா யூ வில் கெட் ஒன் கிளாரிட்டி. ஓகே, ஸோ ஐ ஹோப் எல்லோரும்
நம்ம கிருஷ்ண உணர்வில் வந்து நல்லா மீண்டும் இன்னும் எக்ஸ்ட்ரா பவராக நம்ம வந்து ஒரு என்டிடியூஸ்டாக நம்ம வந்து போகணுன்னு நம்ம வந்து இருக்கணும். ஸோ நம்மளோட இந்த இயரும் முடிய போகுது. ஓகே, ஸோ நம்மளே ஒரு பட்டியல் நம்ம வச்சுக்கணும். நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோம், நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ப்ரோக்ரஸ் ஆகிருக்கு இதெல்லாம். ஓகே, ஸோ எப்படி ஒரு ஸ்ரீனிவாச ஆச்சாரியா வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி ஆச்சாரிய கடையெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோன்னா, இவங்களாம் வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நம்மளுக்கு வந்து. ஸோ இவங்களாம் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க, நம்மளுக்கு வந்து இந்த உணர்வுகளை வந்து ஒன்றும் பூஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன். ஓகே, ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப பொறுமையாக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து கேட்குறதுக்கு. ஹரே கிருஷ்ணா. ஏதாச்சும் கேள்வி இருந்தாக்கா ப்ளீஸ் கேள்வி.